வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். ஸோ நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹவு டு ஸ்டே மோட்டிவேட்டட் வென் யுவர் போஸ்ட் டோன்ட் கோ வைரல். உங்கள் போஸ்ட் வந்து வைரலாக போகலைன்றதுக்காக நீங்கள் டவுன் ஆகி வந்து போஸ்ட் போடாமல் இருக்கீங்க அப்படின்னா, அது இல்லாமல் நீங்கள் எப்படி உங்களோட கன்சிஸ்டன்சியை வந்து மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கு உண்டான வீடியோ தான் வந்து இது. ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோஸ்ட் போஸ்ட் டோன்ட் கோ வைரல். நீங்கள் ஒரு 10 போஸ்ட் போடுறீங்கன்னா அதுல ஒரு 7 போஸ்ட் ஆச்சு வைரலா போகாது. நீங்க போஸ்ட் வந்து வைரலா போகலன்றதுனால நீங்க வந்து சேடா ஃபீல் பண்ணாதீங்க. நிறைய லைக்ஸ் வாங்குறதுக்கு நீங்க கத்துக்கணும். அதே மாதிரி அதுக்குன்னு உண்டான டைம் வந்து கண்டிப்பா எடுத்துக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல உங்க போஸ்ட் வந்து கம்மியான வியூஸ் வந்தா பரவாயில்ல, பட் நீங்க வந்து கன்சிஸ்டன்டா இருங்க. ரிமெம்பர் வை யூ ஸ்டார்டட். நீங்க ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வச்சிருக்கீங்க, அதை இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னா நீங்களே உங்களை பார்த்து கேட்டுக்கோங்க, நம்ம ஏன் இதை நம்ம வந்து ஆரம்பிச்சோம். ஸோ நீங்க எதுக்காக ஆரம்பிச்சீங்க அப்படின்றதுல நீங்க எப்பயுமே கொஞ்சம் தெளிவா இருந்துக்கோங்க. உங்களுக்கு வந்து நீங்க டீச் பண்ணதுக்காக கூட ஆரம்பிச்சிருக்கலாம், இல்ல மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக கூட ஆரம்பிச்சிருக்கலாம், இல்ல உங்க பிசினஸை வந்து க்ரோ பண்ணணும் அப்படின்றதுக்காக கூட ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை ஏன் பண்ண போறோம் அப்படின்றதுல கொஞ்சம் தெளிவா இருங்க. எப்பயுமே உங்களோட கோலை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. லைக்ஸை வந்து எப்பயுமே கன்சிடர் பண்ணாதீங்க. லைக்ஸ் வந்து வரும் போகும். ஸோ அது வந்து கான்ஸ்டன்டா இருக்காது. ஸோ நீங்க வந்து உங்க கோலை வந்து எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. செலிப்ரேட் ஸ்மால் வின்ஸ். நீங்க ஒரு 5 லைக் வாங்குறீங்கன்னா கூட அதுல வந்து 5 பேர் உங்களோட போஸ்ட்டை பார்த்துருக்காங்க. ஸோ அதை நினைச்சு நீங்க வந்து சந்தோஷப்படணும். ஒருத்தர் உங்க போஸ்ட்ல கமெண்ட் பண்றாருன்னா கூட அந்த போஸ்ட் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. ஸோ அதனாலதான் அவர் வந்து உங்க போஸ்ட்ல வந்து கமெண்ட் பண்றாரு. ஸோ நீங்க அதை வந்து நல்ல விதமா எடுத்துக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து நீங்க வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கீங்கன்றத வந்து காட்டும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து எல்லாமே ஜீரோவா இருக்கும். உங்க வியூஸ் வந்து ஜீரோவா இருக்கும், உங்க லைக்ஸ் வந்து ஜீரோவா இருக்கும், உங்க கமெண்ட்ஸ் வந்து ஜீரோவா இருக்கும். ஸோ அதை நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இல்லை யூடியூப் அதுக்கு வளர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதுக்கு உண்டான டைமை நீங்க கண்டிப்பா கொடுங்க. ட்ரை நியூ ஐடியாஸ். புதுசு புதுசாக சில விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. லைக் ரீல்ஸ், கரோசல், ஷார்ட்ஸ் வீடியோ, அந்த மாதிரி நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் இருக்கீங்கன்றதை பொறுத்து நீங்கள் அதுலேயும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து நிறையா போஸ்ட் போட்டிருக்கீங்கன்னா அதில் வந்து எந்த மாதிரியான போஸ்ட்டுக்கு வந்து நிறையா லைக்ஸ் வருதுன்னு பாருங்கள். ஸோ அதே மாதிரியான கண்டென்ட்டை வந்து போட ட்ரை பண்ணுங்கள். நிறையா புதுசு புதுசான விஷயங்கள் கற்றுக்கோங்க. அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். நிறையா டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். எது ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணி பாருங்கள். அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களை வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்க வைக்கும். கீப் போஸ்டிங் ரெகுலர்லி. கன்சிஸ்டண்டா இருக்கிறவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்களா மாட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் இன்கன்சிஸ்டண்டா இருக்கிறவங்க கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா இருக்க மாட்டாங்க. ஸோ எப்பயுமே கன்சிஸ்டண்டா இருங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த வாரத்துல நம்ம என்ன பண்ண போறோம்ன்றதுக்கு ஒரு சின்ன பிளான் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் வந்து போஸ்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்றதுக்காக மொத்தமா ஸ்டாப் பண்ணிடாதீங்க. அந்த ஒரு நாள் போஸ்ட் ஆகலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க கிவ் அப் பண்ணாம போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க ஸ்லோவா வந்து க்ரோ ஆகிட்டே இருப்பீங்க. இந்த கோட்டை நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஈவன் வித்தவுட் கோயிங் வைரல் யூ கேன் ஸ்டில் சக்சீட். நீங்க வைரலா போனாதான் சக்சஸ்ன்னு கிடையாது. நீங்க வந்து கண்டினியூஸா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாலே அது ஒரு சக்சஸ் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.